Honor 200 அப்படின்ற ஒரு புது போனை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 2 போன்ஸ் வந்துருந்துச்சு, அதை ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நம்ம Honor 90ல சில விதமான குறைகள்லாம் சொல்லியிருந்தோம். அந்த குறைகள்லாம் இந்த போன்ல சரி பண்ணிருக்காங்களா, இது எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குயிக் ரிவ்யூவா வந்து பார்க்க போறோம். முக்கியமா இதுல வந்து 50 மெகாபிக்சல் ஒரு வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்திருக்காங்க. இந்த 3 சென்சருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த போர்ட்ரைட்ல எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. போட்டோவோட கிளாரிட்டியா இருக்கட்டும், அது மாதிரி கலர் ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், கலர் கேமட்டா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா சிங்க் பண்ணிருக்காங்க. சோ ஒரு நேச்சுரலான ஒரு கலர் டோன் வந்து நமக்கு வந்து இதுல வந்து கிடைக்குது. டே லைட்ல நல்லா இருக்குன்றீங்க, லோ லைட்ல அதே பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. எஸ்பெஷலி நீங்க நைட் மோட் எனேபிள் பண்ணிட்டு நல்லா இருட்டான இடத்துல எடுத்தீங்கன்னா கூட அந்த கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இருக்கிற அவைலபிள் லைட்ஸை வச்சு அந்த போட்டோவை சூப்பரா ரீக்ரியேட் பண்ணுது. ரியர் கேமராஸ்ல இருக்க போட்டோஸ் தாண்டி அதோட வீடியோவுமே சூப்பரான அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மெயின் சென்சர் 2 சென்சர், அதாவது டெலிஃபோட்டோலையும் சரி இல்லை வந்து வைட் ஆங்கிள் சென்சர்லையும் சரி OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் செல்ஃபின்னு வரும்போது இங்கே 50 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கின் டோன்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இங்கே வந்து போர்ட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த டிடெக்ஷன் வந்து இல்லை. நம்ம வெளியில நின்று எடுத்தோம்னா கூட போர்ட்ரைட் ஷாட்ஸ் மாதிரி போர்ட்ரைட் மோட் எனேபிள் பண்ணியிருந்தா கூட பேக்ரவுண்ட் பிளர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இப்போ கேமரா பற்றி பார்த்துட்டோம். அடுத்து இதில் இருக்கிற சூப்பரான விஷயம் இதில் இருக்க ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்னாப்டிராகனுடைய 7 Gen 3 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய Nord CE4ல யூஸ் பண்ணியிருக்காங்க, Vivoல V30ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, Motorolaவில் Edge 50 Pro அப்படின்ற ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பிரைஸ் ரேஞ்சில் இது ரொம்ப ஒர்த்தான ப்ராசஸர்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்கிறது இங்க இந்த போனை எந்த இடத்துலயும் வீக்கா ஃபீல் பண்ண வைக்கல. இது வந்து இவங்களுடைய மேஜிக் OSனால இப்படி இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளூயிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. எஸ்பெஷலி நம்ம கேம் பிளே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து ரீச் பண்ண முடியுது. BGMல அல்ட்ரா HDR-உம் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்டும் சப்போர்ட் வந்து பண்ணுது. சோ நம்ம 3D மார்க் ஸ்கோர்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுல 1587 அப்படின்ற ஸ்கோர் வந்து வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற டெஸ்ட்ல நமக்கு வந்து கிடைச்சது. CPU த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணும்போதும் 88% நமக்கு ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து கிடைச்சது. முக்கியமா நம்ம கேமிங் பண்ணும்போது நல்ல ஒரு சஸ்டைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சது. ஏன் அப்படின்னா ஹீட்டிங் பிரச்சனை பெருசா அதுல இல்ல. ஸோ ஹீட்டிங் பிரச்சனை இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சஸ்டைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். லேகிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கேம் விளாண்டா கூட பெரிய அளவில் ஹீட்டிங் ஆகலை. இந்த ஃபோனில் நம்ம AnTuTu ஸ்கோர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதில் 8,05,420 அப்படின்ற ஸ்கோர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரேம்னு பார்க்கும்போது இதில் LPDDR4 தான் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த குறைகளும் பெருசாக நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. அதே நேரத்தில் ஒரு சின்னது என்னன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுங்கும் போது இது வந்து ஒரு 35,000 ரேஞ்சில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் இதோடைய ப்ராசரை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ மிச்சப்படி பர்ஃபார்மன்ஸில் குறைகளாக எனக்கு வந்து பெருசாக தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் எனக்கு சூப்பராக தரமாகப்பட்டது இதில் இருக்கிற அந்த டிஸ்பிளே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டெப்த் குவாட் கர்வ்டு ஸ்க்ரீன் அப்படின்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 4 சைடுமே இந்த கர்வ் வந்து இருக்கும். நார்மலாக ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைட்லேயும் வந்து கர்வ் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்பில் பாட்டமில் வந்து இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 சைடில் கொடுத்துருக்கிறது இந்த ஃபோனுடைய அந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த டிஸ்பிளேல 4000 nits வரைக்கும் இதோடைய பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவுட்டோரில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது சன்லைட்டால எந்த ப்ராப்ளமும் வந்து இல்லை. ரொம்பவே கிளியராக நம்ம வந்து பார்க்க முடியுது. அது மாதிரி கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், கலர் குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் HDR சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் நம்ம HDR மோட் எனேபிள் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நம்ம அந்த மீடியா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதில் அவங்க கார்னிங் உள்ள கிளாஸ் எதுவும் மேலே ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக அலுமினோ சிலிகேட் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதோடைய ப்ரொடெக்ஷன் லெவல் எந்த அளவு இருக்குன்றது நமக்கு வந்து சரியா தெரியல. இது இல்லாமல் அந்த PWM டிம்மிங் இது எல்லாமே இதில் சப்போர்ட் வந்து இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்தளவுல இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஆகிறது நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5200 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து மேக்ஸிமம் 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. நம்ம செக் பண்ண வரைக்கும் இதில் 0 to 100 சார்ஜ் ஏறதுக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் வந்து டைம் வந்து எடுத்துக்குது. ஒரு நார்மலான ஒரு பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தாறுமாறா அப்படின்ற இருக்க மாதிரிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு தாராளமாக நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணீங்கன்னா தாராளமாக வந்து வரும். இது இல்லாமல் இதோட டிசைன், ஸோ ஃபர்ஸ்ட்ல பேச வேண்டியது லாஸ்ட்ல வந்து பேசுகிறேன். ஸோ டிசைன் பார்க்கும்போது ரியர் சைட்லேயும் பிளாஸ்டிக் தான், ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான்.
ஆனால் லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரீமியமான ஒரு லுக் வந்து கிடைக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து இன்ஃப்ராரெட் போர்ட் கூட அதில் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க அப்ளைன்சஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வர்ற ஃபோன்ஸ்லாம் இந்த இன்ஃப்ராரெட் போர்ட் வந்து கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல ஒரு அடிஷனாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம பாராட்டி ஆகணும். சிம் கார்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்கே 2 சிம் கார்ட்ஸ், அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சிம்ல வந்து நீங்கள் இ-சிம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் NFC-யும் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் பே இந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5G பேண்ட்ஸை பொறுத்தவரை இதில் 9 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஜியோவில் நம்ம செக் பண்ண வரைக்கும் இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. சிக்னல் ரிசப்ஷனும் நல்லா இருக்குது. கால் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கு. OS-ன்னு பார்க்கும்போது இங்கே மேஜிக் OS 8 அப்படின்ற அவங்களோட ஸ்கின்ல Android 14 வந்து ரன் ஆகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாய்ஸ்ல வந்து கிடைக்குது. பிளாட் வெர்ஷன் பார்க்கும்போது ஒரு 10க்கு மேற்பட்ட பிளாட் வெர்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்குது. வேற ஆப் ஸ்டோர் இந்த மாதிரி இதுலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் பிரச்சனைகள் வந்து இல்லை, வருது 1-2 வருது. ஸோ ஓவரால் இந்த ஃபோனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க டிஸ்பிளேயா இருக்கட்டும், இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக அதில் இருக்க கேமரா, இதெல்லாம் டாப் நாச்சாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதில் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ப்ராசஸர் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அது மாதிரி இதில் டயலர் வந்து இன்பில்ட் டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டயலரில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்து கிடையாது. ஸோ கால் ரெக்கார்டிங்கிறது இப்போ எல்லாருக்குமே முக்கியமாக தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் பல பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்கு தெரியும் கூகுளோட. ஸோ அதனால வேறு கண்ட்ரீஸில் இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்லாம் வந்து எனேபிள் பண்ணக்கூடாதுன்ற ரூல்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இவங்க கால் ரெக்கார்டிங்கே டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆப்ஷனே வந்து இல்லை. அப்படி வேணும் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது டயலர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து இது வந்து ஒரு 35,000 40,000 பட்ஜெட், எனக்கு ப்ரைஸ் கரெக்டாக தெரியல. பட் இதில் வந்து இந்த டால்பி அட்மாஸ் மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் எல்லாம் சிலது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஏன்னா பட்ஜெட் கூட போகும்போது இதெல்லாம் பார்க்குறாங்க எல்லாருமே. வயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்குது, அதெல்லாம் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடிஷனாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் ப்ரீமியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்க்குறது. இதை தாண்டி பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இதுதான் இந்த ஃபோனில் சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் பெரிய லெவலில் எந்த குறைகளும் இந்த ஃபோனில் இல்லை அப்படின்றதான் உண்மை. ஒன்று வந்து 8GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து 12GB RAM மற்றும் 512GB ஸ்டோரேஜ். இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்தோடனே இந்த ஃபோனை லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்கிற ஒரு குயிக் ரிவ்யூ தான். இந்த ஃபோனுடைய ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா? ஏன்னா நமக்கு ப்ரைஸ் தெரிஞ்சாதான் இது அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குதான்றதை நம்மளால சொல்ல முடியும். ஸோ அது வேணுமான்றதை கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் கூட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.